வணக்கம். பயிற்சி 1.5 மூன்றாம் பருவம் 7ஆம் வகுப்பு எண்ணியல்ல 1.5 பயிற்சியில் உள்ள கணக்குகளை பார்ப்போம். பல வகை திறனறி பயிற்சி கணக்குகளும் மேற்சிந்தனை கணக்குகளும் இந்த பயிற்சி 1.5 கொடுத்துருக்காங்க. இதில் முதல் கணக்கு பார்த்தீங்கன்னா மாலினி 13.92 மீட்டர் 92 மீட்டர், அதாவது 3 பீஸாக ரிப்பன் வாங்குறான். 3 பீஸில் ரிப்பன் வாங்குறான். 13.92, 11.5, 10.64 மீட்டர் ரிப்பன்களை வாங்கலான்னா மொத்த நீளத்தை காண்க. இதை அப்படியே போட்டு கூட்ட வேண்டியதான். 13.92, 11.5, 10.64 இதை அப்படியே கூட்ட வேண்டியது தான். 2யும் 4யும் கூட்டிங்கன்னா 6, 15, 24க்கு 4 மீதி 2, அதுக்கு அடுத்தது 4, 6, 3, 36.46 மீட்டர். 6, 14, 23, 24. ஆமாம், இதுதான் 11.5, 10.64. வெரி குட். இப்போ 3 ரிப்பன்களை வாங்கினால் ரிப்பனின் மொத்த நீளத்தை காண்க. இப்போ உங்களுக்கு பயிற்சி விடையில் உங்களுக்கு 0.6ன்னு கொடுத்துருக்கோம். 36.06ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் 46 மீட்டர்னு வரும். அதனால் இதை மாற்றிக்கோங்க. 36.46 விடை தவறாக கொடுத்துருக்கோம். இது சரியான விடை தான். இது கூட்டணும். இந்த பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளை கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லாம் கலந்த மாதிரி தான் வரும். அதனால் 2வது கணக்கு பாருங்கள். ஒவ்வொரு கணக்குகளும் வழிக்கணக்குகளாக கொடுத்துருப்பாங்க. அதை கூட்டணும்னா கூட்டிங்க, கழிக்கணும்னா கழிச்சிங்க. பெருக்கல், வகுத்தல், அப்போ கூட்டலும் கழித்தலும் கலந்த மாதிரி கூட வரும். சித்ரா இனிப்பு தயாரிக்க 10 கிலோ 35 நெய் வாங்குகிறார். அதில் 8 கிலோ நெய் 8 கிலோ 59 கிராம் நெய்யை பயன்படுத்துகிறார். மீதமுள்ள நெய்னாக்கா கழிக்கணும். இது கழித்தல் செய்யணும். 10.35 அதில் 8.59 யூஸ் பண்ணிடுறாங்க. மீதி எவ்வளோனாக்கா என்னது? இது 15ஆக மாறிடும், இது 2ஆக மாறிடும். 15ல் 9 போயிடுச்சுன்னா 6, இங்கே 2 இருக்குது. இவர் 9ஆக மாறிடுவார், இவர் 12ஆக மாறிடுவார். 12னா 7, 9ல் 8 போயிடுச்சுன்னா 1. அப்போ 1.76 நெய். அப்போ விடையில் கொஞ்சம் வித்தியாசம் வரும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கழிச்சு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது பாருங்கள். ஒரு பால் குப்பியின் கொள்ளளவு அதே போன்று 8 குப்பிகளை நிரப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பால் குப்பியின் அது எவ்வளோ அளவு கொள்ளுமா? 2.53 லிட்டர் தான் கொள்ளுமா. அதே போல் 8 குப்பி நிரப்பணும் அப்படின்றாங்க. அப்போ என்ன செய்யணும்? இதையும் பெருக்கிக்கணும். பெருக்கிக்கிட்டு 253 8ஆல் பெருக்கி 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா எவ்வளவு பால் தேவைப்படும், 8 குப்பிகளில் நிரக்க எவ்வளவு பால் தேவைப்படும் கிடைச்சிடும். அதுக்கடுத்தது 4வது கணக்கு பாருங்கள். ஆரஞ்சு பழங்களின் எடை 22.5 கிலோகிராம். ஒரு குடும்பத்திற்கு தேவைப்படும் ஆரஞ்சு 2.5 கிலோ, அதாவது 2.5 கிலோகிராம். எத்தனை குடும்பங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க? எத்தனை குடும்பத்துக்குன்னா என்னது? 22.5 2.5ஆல் வகுக்கணும். இப்போ இதையும் ஒரு ஸ்தானம், இதுவும் ஒரு ஸ்தானம், தசமம் என்ன இருக்குது? அப்போ நீங்கள் சிம்பிளாக என்ன செஞ்சிடலாம்? 225 5ஆல் வகுத்தாலே போதும், உங்களுக்கு விடை கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், 4, 5, 20, 5, 25. அப்போ 45 குடும்பத்துக்கு கொடுக்கலாம். 4, 5, 20, 5, 25. ஓ சாரி, 25 இல்லையா? 225 நம்ம 25ஆல் வகுக்கணும். 25ஆல் வகுக்கும்பொழுது அது ஒரு 100ல் 4 25 இருக்குது, 2 100ல் 8 25. அப்போ 9 குடும்பங்களுக்கு சமமாக பங்கிடலாம். அடுத்தது பாருங்க. ஒரு அடுமனையாளர் சுடுபவர் 10 சம அளவிலான கட்டிகைகளை கேக்கு தயாரிக்கிறாங்க. சர்க்கரையை பயன்படுத்துகிற ஒவ்வொரு கட்டிகைக்கும் ஒவ்வொரு கேக்குக்கும் பயன்படுத்தப்படும் சர்க்கரையின் அளவு இவ்வளோ சர்க்கரையை பயன்படுத்துகிறார். 10 கேக்கு செய்கிறதுக்கு இவ்வளோ சர்க்கரையை. அப்போ ஒரு கேக்கு செய்கிறதுக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறாரு? இது அப்படியே மனக்கணக்காக போடுறது தான். 10 கட்டிகைக்கு 3 கிலோ பயன்படுத்துகிறாரு. அப்போ ஒரு கட்டிகைக்குன்னா என்னது? இந்த தசம எண்ணு முன்னாடி வந்துடும். வகுத்தல்னு சொன்னாக்கா வகுத்தல் 10ஆல் வகுக்கணும்னா
தசம எண் சைடு முழு எண் போயிடும். அப்போ 0.39ன்னு வரணும். 3 9 2 4ன்னு வரணும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, 10ஆல் வகுத்தா முழு எண்ணு தசம எண்ணா மாறிடும், பெருக்குனா தசம எண்ணு முழு எண்ணா மாறிடும். இங்கே பாருங்க, 6வது கணக்கு. 6வது கணக்கில் பெருக்கல் கொடுத்துருக்காங்க. இது 2 எண்களையும் பெருக்கி 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சேன். இதை பாருங்க, 6ல் 2ல் இந்த எண்ணையும் இந்த எண்ணையும் கூட்டிக்கணும். முதல்ல கூட்டிக்கிட்டு வர்ற விடையில் 2.1 வச்சு கழிச்சணும். நீங்கள் எப்படி நேராக போடுறது தான் இதில் கணக்கு. 3.628. இங்கே 31 இப்படி போடணும். 31.73 இப்படி தான் போடணும். எண்களை எழுதுகிற அமைப்பிலே நம்ம வந்து பாதி விடை சரியாக வரும். 8 5, அதுக்கு அடுத்தது 13, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 3, 35.358. இவர்லேருந்து 2.1 கழிக்கணும். 2.1 கழிச்சுட்டு இந்த 2.1 இப்படி போட்டு கழிக்கணும். கழிச்சிட்டிங்கன்னா 5 8 அப்படியே வரும். இந்த 3ல் 1 போயிடுச்சுன்னா 2 வரும். இங்கே 2 13, ஆமாம். அப்போ வந்து போயிடுச்சுன்னா 2 வரும். இங்கே வந்து 2 32னா 33. அப்போ 33.258 வரும். அதுதான் விடை. அடுத்தது பாருங்கள், முருகன் சில பைகளில் காய்கறிகளை வாங்கினார். ஒவ்வொரு பையும் 20 கிலோ எடையுடையது. அனைத்து பைகளின் மொத்த எடை அதை பெருக்கணும். இப்போ வந்து பெருக்கல் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன செய்யணும், 20 இங்கே இங்கே எழுதிக்கலாம். 20.55 20.55 எதால் பெருக்கணும், 308.25ஆல் பெருக்கணும். பெருக்கிட்டு எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அடுத்தது 8வது கணக்கு பாருங்க. ஒருவர் ஒரு வட்ட வடிவ பூங்காவை சுற்றியுள்ள நடைபயிற்சி பாதையின் நீளம் 100 முறை சுத்துறார். 100ஆல் பெருக்கணும்னா தசம எண் எத்தனை இங்கே வரும், முழு எண்ணா. இந்த 7 6ன்றது இங்கே ஜம்ப் ஆகிடுவார். அப்போ 23ன்றது 2376.1 மார்க். 100 முறை சுத்தனா 2 எண்கள் தசம எண்கள் முழு எண்ணா மாறிடும் கடந்த தொலைவு. அதுதான் உங்களுக்கு விடை. மீட்டர் அலகு கண்டிப்பாக போடணும். அலகெல்லாம் கிலோகிராமு மீட்டரு இந்த மாதிரி அலகெல்லாம் கரெக்டாக போடணும். 9வது கணக்கை பாருங்கள். எவ்வளவு பெரியது, 0.002 எவ்வளவு பெரியதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எவ்வளவு பெரியதுன்னா என்ன செய்யணும், கழிச்சிடணும். இப்போ மேலே இவரை எழுதிக்கணும். 0.0543 இவரை 0.002 கழிக்கணும். இங்கே கீழே எதுவும் நம்பர் இல்லைன்னா அப்படியே வந்துடணும். மேலே 4ல் 2 போயிடுச்சுன்னா 2 5 அப்படியே வந்துடணும் 0. அப்போ இவ்வளவு தான் அவங்க பெரியவங்க. அப்போ இவ்வளோ பெருசு 0.0523 அதான் வந்து பெரியது. ரொம்ப ஈஸியாக எளிமையாக செய்யலாம். ஒரு அச்சு இயந்திரமானது 1 நிமிடத்தில் 5 பக்கத்தை அச்சு எடுக்குது. 4.6 நிமிஷத்தில் எத்தனை, அப்படியே பெருக்குங்க. 15 4.6ஆல் அப்படியே பெருக்குங்க. பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 69 பேஜஸை பிரிண்ட் ஆகும். அப்படியே பெருக்கி 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட வேண்டியது தான். ஈஸி. 15 பக்கம். அப்போ இங்கே 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்.